ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் சென்ட்ரல் மைன் அண்ட் பிளானிங் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கோல் இந்தியா ப்ரொமோட்டரா இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓ. கவர்மெண்ட் வந்து அவங்க ஸ்டேக்கை வந்து விற்கிறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1842 கோடி அளவுக்கு ஆஃபர் ஃபார் சேல் வந்து இருக்குங்க. பிரைஸ் அண்ட் டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 163 172 ஒரு ஷேர் வந்து இருக்கு. மார்ச் 20 24 2026 ஓப்பன் ஆகுது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 13,760 80 ஷேர்ஸ் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க கோல்லாம் வந்து டிக் பண்றது இல்லைங்க. அந்த கோலை எடுக்கிறதுக்கு என்ன பிளானிங் தேவை அதை வந்து பண்றாங்க. மினிரத்னா கன்சல்டன்சி கம்பெனியா இருக்காங்க. மெயினா கோல் இந்தியா டிபெண்டன்ட் வந்து கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்களோட கோர் வெர்டிகல்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், எங்க கோல் இருக்கு, மினரல்ஸ் இருக்குன்னு பாக்குறது. அது 46% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம மேசிவ் மைன்ஸுக்கு தேவையான பிளானிங் அண்ட் டிசைட் பண்றாங்க. அது 21% அளவுக்கு வந்து இதுக்கு. அது மட்டும் வந்து இல்லாம பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் என்ன அதையும் பாக்குறாங்க. 32% ரெவன்யூ வந்து இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கோலை தவிர்த்து கொஞ்சம் சோலார், கோல் டு கெமிக்கல்ஸ், அது மட்டும் இல்லாம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லைக் லித்தியம் அண்ட் அயன் ஓர் அதுக்கு தேவையான சில வேலைகளும் பார்த்துட்டு இந்த கம்பெனி வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ 23%, பேட் 33% ஃபினான்ஷியல் 2025 உயர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு உயர்ந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி வந்துன்னா, இந்த டிசைனு, பிளானிங், எக்ஸ்ப்ளோரேஷன் எங்க பண்ணணும், அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி வேலை பார்க்கறதுனால மேக்ஸிமம் இவங்க ரெவன்யூ வந்து எபிட்டா அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸா வந்து இருக்குங்க. இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 42% அளவுக்கு வந்து இருக்குங்க. இது இவங்களோட பியர்ஸ் சில பியர்ஸ் கம்பேர் பண்ண சொல்லும்போது அதிகமாவே இருக்கு. கம்ப்ளீட்டா டெட் ஃப்ரீ கம்பெனியா இருக்காங்க. ஹை ரிட்டர்ன் நெட்வொர்க் 36.7% அளவுக்கு வந்து இருக்குங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ ஓரளவுக்கு இருக்கிறதுனால இந்த கம்பெனி டிவிடெண்ட் தரத்துக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனியோட மார்க்கெட் டாமினன்ஸ் அண்ட் பியர் கம்பேரிசன் எடுத்து பார்க்கும்பொழுது 61% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க இந்த இந்தியாஸ் மைனிங் கன்சல்டன்சி ஸ்பேஸ்ல. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கோல் இந்தியா வந்து இவங்க டிபெண்ட் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட பியர் கம்பேரிசன் எடுத்து பார்க்கும்போது இன்ஜினியர்ஸ் இந்தியா வந்து PE 19.9 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்லயும், ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25.2x ஏர்னிங்ஸ்லயும் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 18.5 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. இது பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவா இருக்கு. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 50% 40% கன்வெர்ட் பண்ணனால இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து ஓகே. பட் PSU கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா ஹையரா வந்து நான் பாக்குறேன். ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கு GMP வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 14% அளவுக்கு இருக்கு. ஸோ ஒரு 13 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து லிஸ்டிங் கைஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 61% மார்க்கெட் ஷேர்ல ஒரு மோனோபோலி ஸ்டேட்டஸ் வந்து வச்சிருக்காங்க. ஹையர் மார்ஜின்ஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் குறைவாவே இருக்கு. ஆனா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மோர் கான்சென்ட்ரேஷன் ஃப்ரம் ரெவன்யூ வந்து கோல் இந்தியா ரெவன்யூ இருக்கு. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா சில கோல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மைனிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நியூஸஸ்லாம் நீங்க ட்ராக் பண்ணி ஆகணும். எவ்வளவு மைனிங்ஸ் வருது, எவ்வளவு வந்து இவங்களுக்கு வருது அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் டிபெண்டன்ட் நியூஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பெனியோட ஃபேக்டர்ஸ் மூவ்மெண்ட் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லைன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி எல்லாமே, அதாவது உலகமே வந்து கோல்ல இருந்து கொஞ்சம் மாற்றத்தை வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோலாரு, கோல் டு கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரேர் எர்த் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிடெண்ட் வரணும், கேபிட்டல் அப்ரிசியேஷன் அந்த அளவுக்கு எனக்கு இல்லைனாலும் வந்து பரவாயில்ல அப்படி நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பொருந்தும். பட் ஷார்ட் டேர்ம் வொலட்டிலிட்டி ஏத்த மாதிரி இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து இருக்குங்க. இப்போதைக்கு ஒரு 8
வந்து 13% அளவுக்கு ஜிஎம்பி தென்படுது. நான் என்ன நினைக்கிறேன்னா பர்சனலா பாரத் கோக்கிங் கோல் மாதிரி ஒரு ஜிஎம்பி தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பயே நீங்க பாரத் கோக்கிங் கோல் எடுத்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 நாள் டேட்டா இல்ல கடைசி அவங்க வந்து இப்ப இருக்க டேட்டா கூட பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து தரல. ஸோ அந்த மாதிரி தான் இதோட மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். ஏன்னா கோல் இந்தியா பேக்டு இருக்கிறதுனால. ஸோ ஓவராலா வந்து ஒரு டிவிடெண்ட் ஒரு பெரிய லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இல்ல அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு இது பொருந்தும்னு சொல்லணும். பிளஸ் மோர் ஓவர் இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெவன்யூ கன்வர்ஷன் பிசினஸா மட்டும்தான் வந்து இருக்கு. அப்பப்போ நியூஸ் ரிலேட்டடும் வந்து இந்த கோட் ரிலேட்டடாகவும் நீங்க கவனிக்க மறந்துடாதீங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.